நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தூரில் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் ரோடு ஜீப்பில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வர முடியும். நீங்கள் ஒரு ஜீப் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடலாம். இங்கே வந்து ஜாம், அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம காந்தலூர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து காந்தலூரில் தான் இருக்குது. இதோட என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இந்த ஸ்ட்ராபெரி வந்து சீசன் மட்டும் இல்லாமல் அன்சீசனில் கூட வளரக்கூடியது இந்த ஸ்ட்ராபெரி. இந்த ஃபார்ம் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆனால் ஸ்ட்ராபெரி வந்து தொட்டு பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது இங்கேயும். அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தேவைப்பட்டால் 100 ரூபா. அதை பாருங்கள், ஸ்ட்ராபெரி தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், அதை தெரியுது பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ராபெரி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அதேமாதிரி ஸ்ட்ராபெரி ஜூஸ் அங்கே போட்டு ஜாம் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் கையில் சாம்பிள் கொடுப்பாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நானும் ஒரு ஜாம் பாட்டில் வாங்கினேன், 100 ரூபா ஒரு ஜாம் பாட்டில். அதேமாதிரி ஜூஸும் பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த சின்ன ஜூஸு. அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காந்தலூரில் எனக்கு பிடிச்ச இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா அது இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காந்தலூர் ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அங்கே விற்கிற ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கி குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அங்கே விற்கிற ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி வந்து ஒரு மருத்துவ குணமுடையது. டயபிட்டிஸுக்கெலாம் நல்லது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ், இதய நோய்க்கும் நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக மற்ற பழங்களை விட ஸ்ட்ராபெரியில் வந்து உங்களுக்கு இனிப்புத்தன்மையும் கம்மி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் காந்தலூர் வந்தால் இந்த இடத்த பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.